அதுவும் உடம்பு முழுக்கலும் வச்சிருக்கு. இவர் எப்படி இருக்காருன்னு வெறும் கௌபீனம் மட்டும் கட்டின்னு இருக்கா, மீதி உடம்பு முழுக்கலும் திறந்துருக்கு. சரி, இங்கே தான் வந்து படுத்துட்டாருன்னா, கோசாலையில் படுத்துட்டா ஒரு கொசு கடிக்காத இருக்க நன்னா இழுத்து போத்தின்னு ஒரு துணியங்கனையும் மூடிக்க விடாதோ. உள்ளுக்குள்ளே இருக்கிறதையான உடம்புல காஷாயம் கட்டின்னு இருக்கிற, இங்கே வந்தால் அதுவும் இல்லாத வெறும் கௌபீனத்தோடு படுத்துன்னு உடம்பு முழுக்கனுக்கு. இப்படி உடம்பு முழுக்கலும் வச்சிருக்கு. இவா பாட்டுக்கு பிசாத நிர்மலமாக படுத்துட்டுருக்கா. இதை பார்த்தவர் தாங்கள ஓன்னு கத்தினர். இந்த சத்தத்தை கேட்டு பெரியவா முழிச்சுண்டா. எதுக்கு பக்கத்தில் என்ன அப்படின்னா, இல்லை என்ன அநியாயம் அது, மடமே பெரியவாளுது. அப்பேற்பட்ட மடத்தில் பெரியவாளுக்குள்ள சௌரியமாக கொசு கொசு கிடைக்காத படுத்துக்கிறதுக்கு இடம் இல்லையா? நாங்கள்லாம் சௌரியமாக படுத்துன்னு தூங்கணும். பெரியவா எதுக்கு இந்த ஒட்டு தண்ணியில் இத்தனை, அதுவும் இப்போ என்ன இருக்கும், கோசாலையில் ஒரே அந்த சாணியும் சகதியும் கொசு தான் இருக்கும், அதில் வந்து படுத்துன்னு இருக்கா. சரி, படுத்துக்கிட்டு தான் படுத்துட்டா ஒரு துணியகனையும் போத்திக்காத அத்தனை கொசும் உடம்பு மக்களும் மக்கிறாப்புல இப்படி உடம்பை திறந்துன்னு படுத்துன்னு தான் என்ன அர்த்தம்? உடம்பை எண்ணத்துக்கு ஆறுது அப்படி இப்படின்னு அவர் சொன்னார். அவர் ரொம்ப வருத்தப்பட்டுனா அழுதுன்னு சொன்னார். உடனே பெரியவா சொல்றா, இவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ளதான் படுத்துன்னேன், தூக்கம் வரல, இப்படி யோஜனை பண்ணிட்டு படுத்துட்டே இருந்தேன், நீங்களாம் நன்னா தூங்கிட்டேள். இப்படி பார்த்தா பகவான் இந்த உலகத்தை எப்படிலாம் சிருஷ்டி பண்ணியிருக்கார், இதில் எத்தனை கோடி ஜீவராசிகளை சிருஷ்டி பண்ணியிருக்கார், இதெல்லாம் இவருக்கு வந்து தான். நாமளாக இருந்தால் தூக்கம் வரலன்னு முழிச்சுண்டா வேண்டாதெல்லாம் வருது. அவாத்தில் என்ன பண்ணா, இவாத்தில் என்ன பண்ணா, இந்த சீரியல் என்ன ஆச்சு, இதெல்லாம் தான் ஞாபகம் வருது. இவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு, இத்தனை பெரிய பிரபஞ்சத்தில் பகவான் இத்தனை சிருஷ்டி பண்ணியிருக்காருன்னு அப்பவும் பகவத் தியானம்தான். அதில் எப்படி பார்த்துட்டே யோசிச்சுட்டே வரத்தே கொசு ஞாபகம் வந்துதான். கொசுவையும் அவர் தானே படைச்சிருக்கார். நமக்கு வேணால் வேண்டாத ஜீவனாக இருக்குது, ஆனால் அவருக்கு ஏதோ வேணும்னு தானே படைச்சிருக்கார். அவர் பர்பஸாக, அவர் படைச்சதில் ஏதானும் பர்பஸ் இல்லாத ஏதானும் ஒரு காரியம் பண்ணுவாரா? நமக்கே தெரியுது இதெல்லாம் எதுக்கு சார் வேண்டாத அப்படிங்கிறோம். நமக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரிஞ்சிருக்காதா? அப்போ படைச்சிருக்காருன்னா ஏதோ வேணும்னு தான் படைச்சிருக்கார். அந்த கொசுவே படைக்காத இருந்திருந்தான்னா இத்தனை டாக்டர், இத்தனை மெடிக்கல் காலேஜ், இத்தனை ஆஸ்பத்திரி பழைக்க முடியுமோ? ஏதோ ஒரு கொசுவை படைச்சாரோ இன்னைக்கு படைச்சது, இத்தனை பேருக்கு பழப்பு நடக்கிறது. ஆயுத பூஜை பண்ணால் டாக்டர்ஸு ஆஸ்பத்திரிலாம் எதை பூஜை பண்ணுன்னு, கொசு ஈக்கெல்லாம் தான் பண்ணும். அவளுக்கு சாம்பு வருது அதுதான். அந்த கொசு பற்றி ஞாபகம் வந்துதான். அப்புறம் நினச்சிட்டாராம், வந்து எல்லா ஜீவராசியும் படைச்சிருக்காரு, அதில் இன்னொன்று தவறாத எல்லாத்துக்கும் வயதுக்கு சாப்பாட்டையும் படைச்சிருக்காரு பாரு. அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அந்த சாப்பாட்டை படைச்சத்துலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு போட்டி இல்லாத படைச்சிருக்கார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மனுஷனை படைச்சார். மனுஷனுக்கு வேணும்னா, சாப்பாட்டுக்கு வேணும்னாக்க நெல் வேணும், கோதுமை வேணும்னா படைச்சார். மாட்டை படைச்சார், ஆட்டை படைச்சார், எல்லாத்தையும் படைச்சார். இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கோ, நமக்கும் அரிசி கோதுமை தான் வேணும், ஆடு மாடுக்கெல்லாமும் அரிசி கோதுமை தான் வேணும்னு வச்சுருந்தாருன்னு வச்சுப்போம். அவர் சிருஷ்டியில் என்ன ஆகியிருக்கும்? ரேஷன் கடையில் நமக்கு முன்னால் அதெல்லாம் போய் நிற்கும். இலவச அரிசி தரா, கோதுமை தரான்னா அது முதல்ல காடை தூக்கின்னு, ஆதாரை தூக்கிட்டு, ரேஷன் கார்டை தூக்கின்னு போயிடும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்னர், கோதுமையும் படைச்சார், அரிசியும் படைச்சார், அதுக்கு மேலே தவிடு உமி இல்லாமல் படைச்சார், வைக்கல்லாமல் படைச்சார். இப்போ என்ன பண்ணிட்டான்னு, உள்ளுக்குள்ள அரிசியெல்லாம் மனுஷன் தின்னுங்கோ, இவன் தூக்கி போடுற வைக்கல் இந்த உமையெல்லாம் இனிமேல் ஆடு மாடெல்லாம் தின்னுங்கோ அப்படின்னு படைச்சிட்டார். இது ஒரு ஆச்சரியம் தானே. இது எல்லாம் இப்படி கன்ஃபியூஸ்டாக எல்லாத்தையும் ஒன்றா படைச்சிருந்தான்னா என்ன ஆயிருக்கும் உலகம்? அவ்வளோதான். அதில் எப்படி படைச்சிருக்கான்னு, ஒருத்தருக்கு வேணுங்கிறது இன்னொருத்தருக்கு வேண்டாம். நமக்கு தோலெல்லாம் வேண்டாம், கரிகா தான் வேணும்னாக்க மாட்டுக்கெல்லாம் தோல் தான் வேணும், கரிகா வேண்டாம். வாழைப்பழம் நமக்கு வேணும்னா தோலை தூக்கி வாசலில் போட்டோம்னா உடனே அதை திங்கிறதுக்கு ஒன்று வருது. இப்போ நம்மளும் வாழைப்பழம் திங்கணும், அதுவும் வாழைப்பழம் திங்கணும், இல்லை நம்மளும் தோழி திங்கணும், அதுவும் தோழி திங்கணும்னா இப்போ மனுஷாலோட சண்டை போகிறது போடாது, அதோடெல்லாம் நிற்கணும் சண்டைக்கு. இப்படிலாம் பகவான் எவ்வளோ பிளான் பண்ணி படைச்சிருக்க, ஒன்றுத்துக்கு ஒன்றும் ஓவர்லேப் ஆகாத,
இப்படிலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆகாரம் படைச்சிருக்காருன்னு யோஜனை பண்ணாராம். இப்படி யோஜனை பண்ணி வரத்தை கொசுக்கு என்ன ஆகாரம் அப்படின்னு தோணித்தான். அதுக்கு வேற ஒன்றும் சாப்பிட முடியாது, மனுஷாலோட ரத்தம் தான். அது அல்வா சாப்பிட முடியாது, வடை சாப்பிட முடியாது, இட்லி சாப்பிட முடியாது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நன்னா தூங்கினாள்னா அவளோட ரத்தத்தை இது குடிக்கும். அதுதான் அதால் பண்ண முடியும் அப்படின்னு தோணித்தான். அப்புறம்தான் தோணித்தான், பாரு இப்போ உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் எல்லாரும் எப்படியோ ஒரு நாளைக்கு பசியாத்துக்கு என்னமோ ஏதோ பண்ணி சாப்பிட்டு பசியாத்தின்னுடுறா. ஆனால் இந்த உலகம் பகவான் சிருஷ்டி பண்ணினத்திலேயே அத்தனை பேரும் விரட்டி அடிக்கிற, சோறுபடாத விரட்டி அடிக்கிற ஒரே ஜீவன் கொசு தான். ஒரு பய துளி ரத்தம் விடப்படாது அதுக்குன்னு கொசு வலையை கட்டிக்கிறா, இல்லை மேட்டை போட்டுக்கிறா, உடம்பசை தடவிக்கிறா, அத்தை பண்ணிக்கிறா. இத்தனை பண்ண என்னென்ன அதுகள்லாம் பட்டினி கிடக்கு அப்படின்னு இவருக்கு தோணித்தான். ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்படி அத்தனை பேரும் வீட்டுக்கு வீடு யாரு போனாலும் அடித்து விரட்டுறாப்புல இந்த கொசு ஜென்மம் ஆயிடுத்து. அதுக்கு வேணுங்கிறத என்ன, அது ரத்தத்தை தானே குடிக்க முடியும், வேற என்ன தானே அல்வா வச்சா தங்க முடியுமா அதால் அப்படின்னு தோணித்து. அந்த பகவானோட சிருஷ்டியில் இந்த கொசு மட்டும் என்ன பாவம் பண்ணித்து, அது மட்டும் ஏன் பட்டினி கிடக்கணும்னு தோணித்து. அதனால ஒருத்தரும் ரத்தம் கொடுக்கலன்னா போட்டோம், நம்மளான அதுக்கு சாப்பாடு போடலாமேன்னு இங்கே வந்து படுத்திருந்தார். அதனால தான் எத்தனை கொசு முடியறதோ அத்தனை கொசுவும் உடம்புல வந்து ஒட்டட்டோன்னு உடம்பு காமிச்சிருந்தார். சர்வபூதேஷு கோஹிதா, எவனானும் கொசு பட்னி கிடக்குன்னு ராத்திரி தூங்காத பனா. நமக்கு ஆற்றுல இருக்க வேலையை சாப்பிட்டாலா சாப்பிடலையா தெரியல, கவலைப்பட எல்லாம் வரத்தையே அங்கேயே பார்த்துன்னு வந்துங்கோ, இங்கே வந்து கழுத்திருக்காதீங்கோ அப்படிங்கிறோம். ஆனால் இவர் என்ன பண்ணுற, கொசு சாப்பிடல, ஈ சாப்பிடல. அதே மாதிரி தான் இவன் சத்தாராங்கிற இடத்துல இருந்தான். அங்கே ஒரு சங்கரவடம் இருக்குது, அதில் தான் இருந்தால் ஒரு சின்ன ரூம் இருக்கும். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா மூட்டை பூச்சி எறும்பு ஊர்றாப்புல ஊறும். பழைய கட்டடம் அது, எறும்பு ஊர்றாப்புல வரும். பெரியவாள்கிட்ட கைங்க பாலுன்னு அவர் பார்த்தார். பெரியவாளும் அந்த உள்ள விட்டு வரவும் மாட்டேங்கிறா. மூட்டை பூச்சி கடிச்சுன்னா எப்படி தூங்குறது? அதனால் இவர் என்ன பண்ணார், யாரோ நம்ம போகிற வாழ்கிட்ட சொல்லி அந்த ஹிட் அடிக்கிறதுக்கு இது இந்த கன்னு எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போடா அப்படின்னு. ரொம்ப ஒரே மூட்டை பூச்சியாக இருக்குது, அதுக்கு ஒரு மருந்து அடித்தா தேவையில்லை அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்தவர் வாங்கி கொடுத்தார். அந்த கன்னு மருந்தெல்லாம் என்ன பண்ணிட்டார், இவர் ஏதோ ஒரு இடத்துல வச்சுருந்தார். பெரியவா அங்கே இருக்கிறதே இந்த நெடி கிடி இருக்கும், பெரியவா அந்தன்னு இந்தன்னு பேருக்கிறதே மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கிற ஒரு ஓரமாக. பெரியவா அப்போன்னு பார்த்தா அந்த உள்ளே விட்டு வெளியிலேயே வரமாட்டா. வரல. இவனும் பார்த்தார், பெரியவா கண்ணில் பட்டு கொடுத்து, கடைசியில் இந்த மருந்தும் கண்ணும் பட்டு கொடுத்து. உடனேக்கிட்ட அது என்னது இது அப்படின்னு. இவர் ஏதோ மழிப்பினர், எதுக்கு என்ன வச்சிருக்கு? இல்லை ஒரே மூட்டை பூச்சியாக இருக்குது, இந்த மருந்து அடிக்கலான்னு தான் வாங்கி வச்சிருக்கு அப்படின்னு. ஓ, இங்கே ஒரே மூட்டை பூச்சியாக இருக்குன்னு இந்த மருந்து அடித்தா எல்லாம் கொல்ல போறியோ அப்படின்னு. பின்ன எப்படி தூங்குறது அப்படின்னு. பெரியவாசரா, நீ கேள்விப்பட்டிருக்கியோ இந்த ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டித்தான்னு ஒரு பழமொழி சொல்லுவா. அதை மாதிரி இருக்குது. எங்கேயோ நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே சத்தாராவுக்கு வந்துட்டு இந்த சத்தாரா ஊரில் இருக்கிற மூட்டை பூச்சியெல்லாம் இங்கே வரப்படாதுன்னு மருந்து அடித்து வரட்டணும்னு பார்க்குற பாரு அப்படின்னா. அதெல்லாம் நேட்டிவான், சத்தாராக்காரா மராட்டிக்காரா. இவர் தான் வந்துட்டார் மெட்ராஸ்லேருந்து, காஞ்சிபுரத்துலேருந்து. அதனால் நம்ம ஏதோ இங்கே எத்தனை நாள் இருக்க போகிறோமோ தெரியாது, டெம்பரவரி. ஆனால் அது இங்கே பர்மனெண்ட்டாக இருக்கிறது இந்தூர்காரா அப்படின்ட்டு சொல்கிறா. நான் சந்நியாசம் எடுத்துக்கிறதே என்ன மந்திரம் சொல்லி எடுத்துப்பேன் தெரியுமான்னு. அதாவது சந்நியாசத்துக்கு ஒரே ஒரு மந்திரம் தான், பரீஷ மந்திரம் அப்படின்னு. அந்த மந்திரம் என்னென்ன வேற ஒன்றும் இல்லை, என்னால் எந்த ஜீவராசிகளுக்கும் பயம் இல்லாத இருக்க கடவது. அபயம் சர்வபூதேபியோ அபயம் சர்வபூதேபியோ அபயம் சர்வபூதேபியா அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணணும். எல்லா ஜீவராசிகளுக்கும் அபயம், என்னால் எந்த ஜீவராசிகளுக்கும் பயம் இருக்கக்கூடாது, ஆபத்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த காவியை கட்டின்னு சன்னியாசம் எடுத்துக்கிறோம்.
அப்பேற்பட்ட ஒரு சன்னியாசி நன்னா சௌக்கியமா தூங்கணுங்கிறதுக்காக இத்தனை ஜீவராசிக்கு பலி கொடுப்பாளான்னு. நியாயமா? அது தர்மமா? பண்ணக்கூடாது. அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கறது, நாம பாட்டுக்கு இருப்போம். இப்படி அன்பா இருந்தா மூட்டை பிச்சு கிடைக்குமான்னு அவளை முதல்ல சொன்னேனே. ரிஷிகளோட ஆசிரமத்துல பரஸ்பரம் விரோதமா இருக்கிற ஆடும் புலியும் ஒன்னா விளையாடித்து, மானும் சிங்கமும் ஒன்னா தண்ணி குடிச்சதுலாம் நம்ம புராணங்களை படிக்கிறத பார்த்தா முடியுமா? இவளோட அன்பானது, பிரேமையானது அந்த சூழ்நிலை முழுக்கலும் அந்த வைப்ரேஷனை மாற்றி எல்லாத்துட்டையும் அன்புமயமாக ஆக்கிடும். இப்படிதான் இந்த அதேமாரி இவ தேனம்பாக்கங்கிற இடத்துல இருந்தா அங்கே பெருச்சாளி, இவர் இருக்கிற ரூமில் பெரிய பொந்து வச்சுன்னு பெருச்சாளி வந்துருக்கு. இங்கேயோ ஒரே பழமாக வந்துருக்கு, எல்லாம் வந்துருக்கு, எல்லாத்தையும் கடிச்சு குதறி எல்லாம் பண்ணுது. அதனால என்ன பண்ணார், கூட இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த பொந்தை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆளை மேசனை கூப்பிட்டுருக்கார். இவர் வெளியில் வரத்தே அவனை உள்ளே போய் அடைக்க சொல்லான்னு. இப்போ அப்படிதான் வெளியிலேயே வரமாட்டேங்கிறார், உள்ளேருந்தே எல்லாருக்கும். அந்த ஆள் நின்றுட்டே இருந்தான். எல்லாரும் போயாச்சு, இவன் மட்டும் நின்றுதான். பெரிய வேட்டாயம், அவன் யாரு எதுக்கு இன்னும் நின்றுட்டே இருக்காருன்னு அவனை கூப்பிடுன்னு கேட்டேன். நீ ஏன்ப்பா என்ன நின்றுட்டே இருக்கு, உனக்கு என்ன வேணும்னு. இல்லை நீங்கள் வெளியில் போகணுன்னா. எதுக்கு? நீங்கள் இப்போதான் நான் உள்ளே போய் பொந்தா அடைக்க முடியும், அந்த துவாரத்தை அடைக்கணும் அப்படின்னு. அப்படியே அவனை யார் வர சொன்னான்னு. இல்லை அந்த ஐயா தான் வர சொன்னாங்க. எதுக்கு? இல்லை அங்கே ஏதோ பெருச்சாளி பொந்து இருக்கான் அதனால வச்சு. உடனே யார் வர சொன்னா? அவன் அப்படின்னு அவர் வந்தார். இவனை நீ தான் வர சொன்னியா? ஆமான்னு. எதுக்குன்னு. இல்லை இல்லை இந்த பெருச்சாளி பொந்து இருக்கு உள்ள, அது இருந்தால் உன்னை என்ன பண்ணுறதுன்னா. இல்லை அத்தனை பழத்தையும் அது வேட்டு விட்டுறது, ஒரு பழமும் நிற்க மாட்டேங்கிறது. அப்போ சொல்றா, நீனு நானும் இப்போ தான் இங்கே வந்தோம், அது அப்பையிலேருந்து இருக்கு, ஒன்னே ஒன்று வச்சுக்கோ, இந்த பழத்தை என்ன நானும் நீனும் தான் திங்கணும்னு இருக்கா என்ன? ஏன் பெருச்சாளியும் தின்னுட்டு போட்டுமே. அது திங்க முடியறதுனால தான் திங்கிறது. என்ன வர பழம் முழுக்கலும் நீ நம்ம 2 பேரும் தான் சாப்பிடணுமா? பெருச்சாளியும் தான் சாப்பிட்டுமே. அப்போ சார் அது தின்னது போக மீதி இருக்கிறத நீனும் நானும் திங்கலாம், பொந்த அடைக்கப்படாது அப்படின்ட்டான். அதுக்கு ஹிம்சை பண்ணப்படாது விடுன்னு. இவர் பார்த்தார், அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. இவன் ஏதோ அந்தன்ன போப்புறாருக்கும் இவன் அந்த வேலை செஞ்சானா அவனுக்கு ஏதோ 50 ரூபா இன்னைக்கு சம்பளம் கிடைக்குமேன்னா, இவன் கார்த்தாலேருந்து கால் கெடுக்க நின்று கடைசியில் வேலை இல்லை போயிட்டு வான்னு. அவனுக்கு இருக்குமோ இல்லையோ, இல்லைன்னா வேற எங்கேயானு போய் ஒரு வேலை செஞ்சிருப்பான், ஏதோ காசு கிடைச்சிருக்கும். அவன் வருத்தப்படுறான்னா உடனே அவ்வளவுதான் கருணை. அவனை பார்த்தார். உடனே இவர்கிட்ட கேட்குறார், இப்போ நீ அவனை வர சொன்ன வந்தத்துலேருந்து இங்கே நின்றுந்தான், இப்போ நான் வேலை செய்ய வேண்டான்ட்டே அவன் வெறுங்கையா போகணும். இப்போ நம்மளை நம்பினத்துக்கு இங்கே வந்து நின்னத்துக்கு அவனுக்கு வேற இடத்துலையும் வேலை கிடைக்கல, சம்பளம் கிடைக்கல, இங்கேயும் ஒன்றும் இல்லாத போகிறதும் அப்படின்னு. அதனால என்ன பண்ணு, அவனுக்கு என்ன பேசினியோ பணத்தை கொடுத்து அவனை அனுப்பிடணும். அவனுக்கு பணமே வேலையே செய்யாத பேசின பணத்தை கொடுத்து அவனுக்கு அனுப்புறது. இங்கே பெருச்சாளி தின்னது போக மீதி நம்பத்துங்கள். இதுதான் சர்வபூதேஷு கோஹிதா. எப்படி பார்க்க, நம்மளா இருந்தால் இப்போ வேண்டாம்ப்பா போயிட்டு வா அப்படின்னா கட் த்ரோட், அதுக்கப்புறம் அதை பற்றி யோஜனையே பண்ண மாட்டோம், அவனை உடனே முதல்ல துரத்துறதுலேயே தான் இருப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணா, ஐயோ பாவம் ஒரு ஏழை ஒரு நாள் முழுக்கல் இங்கே நின்னதுனால அவனுக்கு ஒரு கூலி இல்லாத போயிடுத்து, அவனுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது, அதனால பணத்தையும் கொடுத்து அனுப்பணும். இப்படி தான் இவ ஒரு இடத்துல ரோட்டில் போயின்னு இருக்கா. ரோடுக்கு அந்த பக்கம் ஒரு குதிரை குட்டி எங்கேருந்தோ வந்திருக்கு. அந்த குதிரை குட்டி வந்து ஏதோ மேஞ்சிருக்கு. அந்த தெரு நாய் அது போய் அது கிட்ட போய் அதை கடிக்க போய் அதை திங்க விடாத டிஸ்டர்ப் பண்ணுறது. இந்த குதிரை குட்டியாக இருக்கிறதுனால பயப்படுறது. இது இப்படி போனால் உடனே நாய் எந்த பக்கம் வந்து நிற்கிறது, குலைக்கிறது, அந்த பக்கம் வந்தால் குலைக்கிறது. இதை கூட வந்த ஒருத்தர் பார்த்துன்னு வந்தார். அவருக்கு பாவமாக இருந்தது. ஐயோ பாவம், இந்த குதிரை குட்டியை திங்க விடாத இந்த நாய் படுத்துறது பாரு. உடனே என்ன பண்ணார், ஒரு கல்லை எடுத்தார், ஓங்கி நாயை அடித்தார். நாயை அடித்தா அது காலில் பட்டுடுத்து, அடிபட்டுது, வெள்வெள்வென்னு குலைக்கிறது. இதை குலைக்கிறது பார்த்துட்டு திரும்பி பார்த்தா பெரியவா பார்த்துட்டு, யார் ஏறானும் நாயை அடித்தாளா என்ன அப்படின்னா. அவர் சும்மா இருக்கக்கூடாதோ, நான் தான் அடித்தேன் அப்படின்னு இப்போ சங்கராச்சாரிய முன்னாள் நல்ல காரியம் பண்ணாப்புல வந்து நின்னார். நீ தான் அடிச்சியா, எதுக்கு அதை அடிச்ச அப்படின்னு. இல்லை
அந்த குதிரை குட்டியை அந்த பாடு படுத்துறது, அதை திங்க விடாது அப்படின்னு. சரி அது என்ன பாவம், அது வாயில்லாத ஜீவன், அதை திங்க விடாத இது படுத்துறது அப்படின்னா உடனே பெரியவா சொல்ற, ஓ குதிரை குட்டி வாயில்லாத ஜீவன், நாய் வாயுள்ள ஜீவனா? இவர் பார்த்தார், பின்ன அது தப்பிச்சும் ஓட முடியல, திங்கவும் முடியாது, இந்த நாய் குறுக்க அது எப்படி திரும்புறதோ அந்த பக்கம் போய் போய் இது டிஸ்டர்ப் பண்றது, அதை எப்படி காப்பாத்துறது இந்த குதிரையை அப்படின்னா. உடனே பெரியவா சொல்றா, இப்போ வர வழியில் டீ கடை பார்த்தியோ இல்லையோ அப்படின்னா. வேடிக்கை என்னென்ன, இந்த பெரியவாளோட போகிறவாள்லாம் ஒன்றத்தையுமே பார்க்க மாட்டா, பெரியவாளே பார்த்துருப்பா, இவர் தான் எல்லாத்தையும் பார்த்துன்னு போவார். இவர் அப்படியா, என்ன அப்படியா, வர வழியில் இருந்ததே அப்படின்னா, உங்கள் கண்ணில் டீ கடை போகிறது எங்கள் கண்ணில் பட மாட்டேங்கிறது, நீ என்ன பண்ண, அங்கே போ, அங்கே இந்த பிஸ்கெட்டு ரொட்டி இதெல்லாம் வைப்பா, அதை எத்தனை வாங்கிட்டு வா அப்படின்னு. இவர் அவ்வளோதான், யாத்திராத்தோடு நின்றுடுத்தோம். இவன் போனார், வாங்கிட்டு வந்தோன்னே பெரியவாசரா, ரோடுக்கு இந்த பக்கம் வா அப்படின்னு வந்துட்டு அதை எல்லாத்தையும் பிரித்து கீழே போடும் அப்படின்னா. அந்த பிஸ்கெட்டு ரொட்டி எல்லாத்தையும் போட்டுட்டு பெரியவா அப்படின்னா அந்த நாய் திருன்னு ஓடி நிறுத்தும். இங்கே இது வந்ததோ இல்லையோ, குதிரை குட்டி தப்பழைச்சேன்னு ஓடி போயிடுத்து. இப்போ சொல்கிறா, இப்படி கல்லெடுத்து அடிக்காத, இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இதுவும் சாப்பிட்ருக்கோம், அடிபட்டிருக்காது, அதுவும் ஓடி போயிருக்குமோ இல்லையோ. இதை பார்த்த இவருக்கு அழுக வந்தது. நமஸ்காரம் பண்ண, நாங்கள்லாம் அக்ஞானி, எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்போ பெரியவா சொல்ற, இவர் உன்னோட எண்ணம் என்னமோ நல்ல எண்ணம் தான், ஒத்துக்கிறேன். அந்த குதிரை கஷ்டப்படுறது, அந்த கஷ்டத்துலேருந்து அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்ச வரைக்கும் சரி. ஆனால் நம்ம அடுத்தவாளுக்கு உதவி பண்ணணும், நல்லது பண்ணணும் நினைக்கிறது நல்ல உயர்ந்த குணம்தான். ஆனால் அதோடே கூட என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்ம பண்ற உதவியினால வேற யாருக்கான இடைஞ்சல் இல்லாத இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் முக்கியம். இதை இவாளுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னுட்டு அடுத்த வாளுக்கு அதனால இடைஞ்சல் வந்ததுன்னா, அப்ப இந்த நல்லதோட பர்பஸே ஃபெயிலியூர் ஆயிடுது. ஒரு நல்லது பண்ணினா, நல்லதுன்னா எல்லாருக்கும் நல்லதானா இருக்கணும். அது ஒருத்தருக்கு நல்லதா இருக்கும், இன்னொருத்தருக்கு கெடுதலா இருக்கும்னா அது எப்படி 100% நல்லதா இருக்கும்? அப்ப சொல்ற, அதனால எப்போ நல்ல காரியம் பண்ணோம்னாலும், நல்லது பண்ணோம்னாலும், அடுத்த வாளுக்கு உதவி பண்ணோம்னாலும், நம்ம அடுத்த வாளுக்கு பண்ற உதவினால இன்னொருத்தருக்கு இடைஞ்சல் இல்லாத இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பண்ணினா அது பர்பஸ் சால்வ் ஆகும். இது எதனால, இவருக்கு நாய் அடிபட்டாலும் தாங்கல்ல, குதிரை சிரமப்பட்டாலும் தாங்கல்ல. இதுதான் சர்வபூதேஷு கோஹிதா அப்படின்னு. அது மாதிரி மடத்தில் யானை இருந்தது. திடீர்னு யானை கத்துன்னு கத்துறது. எல்லாரும் படுத்துனுக்கா, யானை கத்துறது. யானை பார்த்தா என்ன பண்றேன்னு தெரியல. இவன் என்ன பார்த்துக்கிட்டு விளக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு, எதுனா அந்த யானைக்கு பாம்பை பார்த்தா பயமா. அப்புறம் ஏதோ கண்டுபிடிச்சா, ஏதோ பாம்பு போயிருக்கு போல இருக்கு, படம் எடுத்த பாம்பை பார்த்துருக்கு, இது அலறி இருக்கு. உடனே அந்த எடுத்து எல்லாரும் லைட்டாக போட்டால் பாம்பு போயிடுமே, அது போயிடுத்து. ஆனால் யானை ரெஸ்ட்லெஸ்ஸாக அப்படி தவிச்சுன்னு இருக்கு. பெரியவா வந்து உடனே என்னன்னா அதை தடவி கொடுத்துட்டு உடனே சொல்றா, நீ என்ன பண்ணு, இதை வேற இடத்துல கொண்டு கட்டு அப்படின்னா. இன்னொரு இடத்துல கொண்டு கட்டுன்னா. உடனே பாகம் கேட்டான், இல்லை ஐயா தான் பாம்பு தான் போயிடுத்தே, அப்போ திருப்பி இங்கே வேற கட்டுவானே. அதுக்கு உடனே சொல்றா, பாம்பு போயிடுத்து, ஆனால் யானைக்கு பயம் போகலையே இன்னும் அப்படின்னா. அது என்னமோ அந்த பாம்பு போயிடுத்து, ஆனால் இதுக்கு பயம் இருக்கே, இன்னும் பயம் போகலையே. அப்போ பயம் எப்படி போகும்னு, அந்த இடத்தையே மாற்றினாதான் அதுக்கு பயம் போகும். வேற இடத்துல கொண்டு கட்டு. அந்த யானை பாஞ்சர் ஒரு யானையோடையே இருந்துக்கும். ஆனால் இவ்வளவு சூக்ஷ்மமான விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. சொல்லுவாளோ இல்லையோ, நமக்கே இது மாதிரி ஒரு இடத்துல பயந்துனேன் தீதான்னு முன்ன உடனே இடத்த மாற்று அப்படின்பா. இங்கேருந்து கொண்டு குழந்தைய அங்கே போடணும். ஏன் வேற ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல பழசு ஞாபகம் வந்துட்டே இருக்கும், அந்த பயம் இன்னும் ஒட்டிகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு தரம் அந்த யானை கொட்டா தீ பிடிச்சிண்டு யானைக்கு சூடு பட்டுருத்தோ புண்பட்டுருத்தோ, சங்கிலி அறுத்துன்னு ஓடி போயிடுத்து.
நார்த் ஆர்காடில் பூசமலை குப்பம் அப்படிங்கிற இடத்துல ஒரே காடு கீடு நிறைஞ்ச இடமா இருக்கும். இவ யானையை காணும்னு தேடுறா. எப்படி அறுத்துன்னு ஓடித்து தெரியல. அப்புறம் ஒரு வழியாக ஜீப்பு இப்பெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சதுன்னா இது ஒரு அந்த அங்கே ஒரு நடுப்புற குளம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே போய் இது படுத்துன்னு கொடுத்து யானை படுத்துன்னு இருக்கு. பாகம் கூப்பிட்றா அவா கூப்பிட்றா இத்த பண்ணுறா, அது ஏந்திருக்கவே மாட்டேங்கிறது, அசைஞ்சு கொடுக்கல. பெரியவாள்கிட்ட வந்து சொன்னான், உடனே பெரியவா நான் வரேன் அப்படின்னா இவர் கிளம்பிட்டார். நேராக அந்த குளத்துக்கிட்ட போனார். என்றோ யானை கூப்பிட்றார், ஏண்டாப்பா பிரகலாதா என்னாச்சு உனக்கு, வா அப்படின்னா அது தும்பிக்கை எதுக்குன்னு பிளிரெண்டே வருது, கண்ணில் தண்ணி. இவ பார்த்தா அங்கே தீப்புண்பட்டிருக்கு, அது வலி தாங்கல, அதுக்கு ஏதானு தண்ணி எண்ணி விட்டு இது இருக்கணும். அதனால யானையில ஓடி வந்து இங்கே தண்ணி எதுனா அதுக்குள்ளேயே அமைங்கிட்டு இருக்கு. அப்புறம் சொல்றா, பாவண்டாது அதுக்கு தீப்புண்பட்டுறது, சூடு தாங்கலை, அதனால எங்கே தண்ணி கிடைக்கும்னு இங்கே வந்து இன்றைக்கி எழுந்துன்னு வரமாட்டேங்குது அப்படின்ட்டு உடனே டாக்டரை கூப்பிட்டு அதுக்கு மருந்து போட்டு சிகிச்சை பண்ணி எல்லாம் பண்ணி போகலாமா மடத்துக்கு அப்படின்னா பின்னாலே வருது. சர்வபூதேஷு கோஹிதா அப்படின்னா எது என்னன்னு அந்த மனசறிஞ்சு நடக்கிறது. இப்படிதான் அதே மாதிரி நாயின்னு சொன்னேன், பெரியவா காசி யாத்திரை கிளம்பினான்னு சொன்னேனே 1919 இந்த கும்பகோணத்துலேருந்து கிளம்புற வரைக்கும் ஒரு நாய் கூடவே வந்துருந்தது. அந்த நாயின்னா அவ்வளவு சென்சிட்டிவ் நாய். எப்படி இருக்கும் அப்படின்னார், பெரியவா ஏகாதசி சாப்பிடலன்னா அதுவும் சாப்பிடாது, பெரியவாக்கு பிக்ஷா எடுத்துன்னா தான் அப்புறம் போட்டால் தான் சாப்பிடும், அப்படிலாம் ரொம்ப சென்சிட்டிவ். பெரியவா யாத்திரை போகிறதே பெரியவாளோட பல்லாக்குக்கு அடியில் அந்த நிழலில் வரும். பெரியவா இதே குளிச்சு இழிச்சுட்டு மடியாக போனால்னா இது கிட்டக்கே வராது, யானையோட 4 காலுக்கு நடுப்புற அடியில் புகுந்துன்னு போகும் நிழலுக்கு, அப்படிலாம் இருக்கும். பெரியவாள் தினம் பிக்ஷைக்கு உட்கார்றதே வந்து பைரவர் சாப்பிட்டாரா போட்டாச்சா அப்படி கேட்டு கேட்டு தான் நிம்பா. அப்படி இந்த நாய்க்கும் பெரியவாளுக்கும் அப்படி வருது. அவ்வளவு ரொம்ப பார்த்தவாள் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி நம்ம ஒரு மனுஷாளுக்கு கூட அதெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது இங்கேதில், அந்த நாய் அவ்வளவு இங்கிதமாக நடந்துக்கும். அப்படி இருந்த நாய் ராத்திரியில் அங்கங்கே கேம்ப் போடுறா இல்லையா, என்ன பெரிய என்ன செக்யூரிட்டியா என்ன, நாய் என்ன பண்ணுமா எல்லாரும் தூங்குறதே சுற்றி 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 வரும். ஏன்னா இத்தனை பசு இருக்குது, இனிமேல் யானை இருக்குது, ஒட்டகம் இருக்குது, இத்தனை மனுஷா இருக்கா, தங்கம் வெள்ளின்னு இத்தனை சாமான்லாம் இருக்குது. இது கண் முழிச்சுன்னு சுற்றி 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 வருமா, இப்படி காவை காக்கும். அப்படி ஒரு நாய். அதாவது ராகணபதி என்ன சொல்ல, நாய் மாதிரி உழைக்கணும் அப்படிம்ப, நிஜமாவே இங்கே நாய் மாதிரியே உழைச்சு. அது பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நாய் யானை பூனையிலேருந்து எல்லாம் போட்டி, நான் பண்ணும் நீ பண்ணும்னு. அப்படி ஒரு நாய் இருந்தது. அது ஒரு நாளைக்கு இந்த வெளியில் பூஜை கஜை நடக்கிறதே அது வெளியில் ஓரமாக இருக்கும். இந்த தரிசனத்துக்கு வரத்துல ஏதோ இந்த குழந்தைகள்லாம் வருதா, அதுகளுக்கு தெரியுமா, யாரோ ஒரு பையன் கல்லை எடுத்து அடிச்சுட்டான் போல இருக்கு, அது வெள்ளன்னு கடிக்க வந்துடுத்து. இதை கடிக்க வந்தால் மேனேஜர் பார்த்தார், இதுக்கு ஏதோ வெறி பிடிச்சி கொடுத்து அப்படின்னு நினச்சிட்டு, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் எல்லாரையும் வரவாள்லாம் கடிச்சு ஏதானு மண்டை போகிறது அப்படின்ட்டு இதை எங்கேயானு கொண்டு வெட்டணும் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட சொல்லி, இந்த நாய்க்கு ஒரு கருப்பு துணியால் கண்ணெல்லாம், அந்த நாயை பிடிச்சி கண்ணெல்லாம் எருக்கி கட்டி ஒரு வண்டியில் வச்சு எங்கேயோ 7-8 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டில் கொண்டு விட்டு வந்தான். இது பெரியவாளுக்கு தெரியாது. இவாளுக்கு தெரியும், பெரியவாள்கிட்ட சொன்னால் எல்லாம் பண்ணக்கூடாதும்பான்னு. அவர் மேனேஜராகவே சொன்னார், அப்பா நாய் வெறி பிடிச்ச நாயெல்லாம் வச்சுன்னு அது வரவாங்கன்னு கடிச்சா நம்ம வெளி சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். கொண்டு விட்டாச்சு. இவ வண்டியில் போய் விட்டுட்டு அதை எங்கேயோ காட்டில் கண்காணாத இடத்துல, திக்கு தெரியாத இடத்துல விட்டுட்டு இவா மடத்துக்கு வந்தால் என்ன ஆச்சுன்னா, இவா வரத்துக்கு முன்னால் அது வாங்கன்னு கூப்பிட்டு நிற்கிறது வாசல். இவாளுக்கு ஆச்சு, என்ன இது கண்ணை கட்டி கொண்டு காட்டில் விட்டாப்புல, அப்படி விட்டா கூட இது ஓடி வந்துடுது அப்படின்ட்டு. அப்போ பெரியவா வந்தா. வந்துட்டு என்ன திரும்பி வந்துட்டாரா வீடு. அப்போ கேட்குறா,
ஏன் அப்படி பண்ண அப்படின்னு மேனேஜர்கிட்ட கேட்டா, இல்லை இல்லை அது அந்த ஏதோ பையனை கடிக்க வந்துடுத்து, அது வெறி பிடிச்சிடுத்து, அது யாரையான்னு கடிச்சுட்டு போகிறதேங்கிறதுக்காக விட்டேன். உடனே பெரியவா சொல்கிறா, அதுக்கு வெறியும் பிடிக்கல ஒன்றும் பிடிக்கல, அந்த வந்த குழந்தை ஏதானே கல்லை விட்டு அடிச்சிருக்கும், நாய் கல்லை விட்டு அடித்தா நாயோட குணம் என்ன பண்ணும், அதான் பண்ணும், அது குணத்தை அது காமிக்கிறது அப்படின்ட்டு அப்போ சொல்கிறா. அதுக்கு ஒன்றும் பண்ணல, அது சாதாரணமாக தான் இருக்குது, நம்ம தான் ஏதோ அதுகிட்ட போய் இடைஞ்சல் பண்ணுறோம். இந்த ஜீவராசிகள் எல்லாமே பாம்பு எதுக்கு படம் எடுத்துன்னு சீர்றதுன்னு இருக்கிறதுலே ரொம்ப பயந்தாங்குழி பாம்பு தான். பாம்பை கண்டா படையும் நடுங்குங்கிறா, ஆனால் நேர் ஆப்போசிட்டாக பாம்புக்கு எப்படி இருக்குன்னு எதை பார்த்தாலும் பயம். அது ப்ரொடெக்ஷனுக்காக தான், தற்காப்புக்காக தான் அப்படி தூக்கிக்கிறது. அப்போ சாரா அதனால் நம்மளை பார்த்து தான் எல்லா ஜீவராசிகளும் பயப்படவே வழியே நம்ம யாரையும் பார்த்து பயப்பட வேண்டாம். ஆனால் தலைகீழ என்ன பண்ணுறோம்னு நம்ம எல்லாத்தையும் பார்த்துன்னு பயந்துன்னு அதை முதல்ல தீர்த்து கட்டுங்கிறோம். இருக்கக்கூடாது. அது எதனாலன்னு சர்வபூதேஷு கோஹிதா அப்படின்னா தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த யானை ஜம்முன்னு இந்த நாய் கூடவே தான் வந்துருந்தது. அது எப்படி இருந்தது, இவர் போகிறதே நாயும் கூட வரத்தை பார்த்தா அபங்கத்தில் தத்தாத்திரேயர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறார். 4 நாயோடன்னா இருந்தார். மிருக சர்ம பாங்கரி சக்கரஹாத்தி ஸ்ருதி ஸ்வானரூபஹோ வனிபுட்டே பலதி அப்படின்னு அபங்கத்தில் சொல்றார். அது முன்னால நாய் போயின்னு தான் தத்தாது என்னென்ன ஸ்ருதி ஸ்வானரூபஹோ வனிபுட்டே பலதி அப்படிங்கிற வேத மாதாவே 4 நாய் ரூபத்தில் இவருக்கு முன்னால் போச்சு, இவரோட கூட போச்சு அப்படிங்கிறா. அந்த வேத மாதாவே தான் இங்கேயும் ஸ்வான ரூபத்தில் வந்தா. அதாவது திருமாலம் அப்படின்னு சோமாசி மாற நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார், 63 நாயன்மாரில். அது சோமாசி மாறர் அப்படின்னா ஏதோ பட்சணம் நமக்கு தெரிஞ்ச சோமாசி மாசி அது இல்லை. சோமயாகம்ங்கிற யாகம் பண்ணினத்தினால சோமயாகம் பண்ணினவன் யாஜி, சோமயாகம் பண்ணினத்தினால சோமயாஜி, வாஜபேயம் பண்ணினத்தினால வாஜபேயி. அவ பரம்பரையில யாரோ வாஜபேயம் பண்ணியிருக்கா போல இருக்கு, அதனால தான் வாஜபேயி அப்படின்னா அப்பேற்பட்ட அக்னிஹோத்திர பரம்பரை. யாகத்திலே சிறந்தது வாஜபேயம். அந்த வாஜபேயி யாகம் பண்ணினவாளோட பாதம் பூமியில கூட படப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்பேற்பட்ட ஒரு காம்பீரியமா அவளுக்கு. அப்படி ஏன்னா அவ்வளவு பெரிய காரியம் அது. இந்த சோமயாஜி சோமயாகம் பண்ணினத்துல ஆந்திராலாம் சோமயாஜலுங்கிறாள். இதெல்லாம் தான் சோமயாகம் பண்ணினத்தினால சோமயாஜி சோமயாகம். அவளை தான் தீட்சிதர் அப்படின்னு பொதுவாக சொல்றது. அவள் பண்ணின யாகத்தை வச்சு அந்த யாகத்து பேரோடையும் சொல்றது. அவர் சோமயாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். மாறன்கிறது அவரோட பேர். சோமயாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் சோமயாகம் பண்ணணும்னா அவர் என்ன ஆசைப்பட்டார்னா, நம்ம அவர் சிவபக்தராக இருந்ததுனால நம்ம சோமயாகம் பண்ணுறது ருத்ராய பசுபதையே இதன்னமமா அப்படின்னு ஹவிர்பாகம் கொடுத்தா பரமேஸ்வரனே நேரம் வந்து வாங்கிக்கணும். இது எங்க நடக்கிற காரியமா? இந்திராய ஸ்வாஹா இந்திராய இதன்னமமான அக்னியில் போட்டால் உடனே தேவேந்திரன் கையை நீட்டின்னு வரணும். விஷ்ணுவே ஸ்வாஹா விஷ்ணுவே இதன்னமமான உடனே விஷ்ணு கையை நீட்டணும்னா நடக்கிற காரியமா? கணபதி ஹோமம் பண்ணுறோம், பிள்ளையார் வந்து வாங்கணும்னா அடுத்த தரம் கணபதி ஹோமம் பண்ண மாட்டோம். அவர் தும்பிக்கையோடு ஏந்தினார்னா ஹோமகுண்டத்துலேருந்து. ஆனால் இவருக்கு ஆசை, அது பரமேஸ்வரனே நேரம் வந்து அவிர்பாகம் வாங்கிண்டா ஹவிஸை வாங்கிண்டா யாகம் பண்ணணும்னு. இது நடக்கிற காரியம் முதல்ல இல்லை. ஆனால் இவருக்கு தீவிரமாக நினைச்சார் எப்படியானும் பண்ணிடணும்னு. அதுக்கு என்ன பண்ணலாம், யாராவது ரெக்கமெண்டேஷன் பிடிக்கலாம், ஆளை பிடிச்சி பரமேஸ்வரன் வந்தார்னா அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். அப்போ தான் பார்த்தார் திருவாரூருக்கு பக்கம் போகிற வழியில் இருக்குது இந்த அம்பர் மகாளம் அப்படிங்கிறது. கூத்தனூர்லாம் சொல்லுமே அதுக்கு பக்கத்தில் இருக்குது. உடனே பார்த்தார் திருவாரூரில் ஒருத்தர் இருக்கார், சுவாமியோட பேசுகிற ஃப்ரெண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால் அவரை போய் பிடிக்கலான்னு பிடிச்சார். அவரை போய் பிடிச்சி கேட்டார், நான் அது மாதிரி யாகம் பண்ண போகிறேன், அதுக்கு சுவாமி வந்து நேராக அவிர்பாகம் வாங்கிக்கணும், நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுன்னு.
சுந்தரமூர்த்தி ஷாக்காக இருந்தது. என்ன இது இப்படி ஒரு ஆள் வந்து கேட்குறான். ரொம்ப ஈஸியாக யாரோ அடுத்தாத்து மாமா ஏத்தாத்து மாமா வந்து வரணும், எங்காத்துக்கு யாத்துக்கு வரணுங்கிறப்பில் பரமேஸ்வரன் இவன் கொடுக்குற வரணும்னா நடக்கிற காரியமா? ஆனால் மாட்டேன்னு சொல்ல முடியல. ஏன்னா இவரை பார்க்க வரத்தே அவர் தூதுவளை கீரை கொண்டு வந்தாராம். ஏன்னா ஒரு பெரிய பரமேஸ்வரனோட ஃப்ரெண்டாக இருந்து பேசுகிறாருன்னா அவர் பெரிய மகானாக தானே இருக்கணும். அவரை பார்க்க போகிறதே வெறுங்கையோட போகிறதா. குழந்தை, கர்ப்பஸ்திரீ, குரு, பெரிய வித்வான்கள், பெரியவா, இவாளெல்லாம் பார்க்க போகிறதே வெறுங்கையா போகக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம். எத்தையானு எடுத்துன்னு போகணும். இவருக்கோ வேற ஒன்றும் பழமெல்லாம் வாங்கிறதுக்கு இல்லை. அதனால் போகிற வழியில் இந்த வேலியில் தூதுவளை கீரை இருக்கும். இது அவருக்கும் உடம்புக்கு நல்லதாக இருக்கட்டும், பாவம் மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு இத்தனை கீரையை பறித்து எடுத்துன்னு போனார். இப்படி கொடுத்ததுனால, இந்த கீரை கொடுத்துட்டதுனால, அவரோட கீரையை சாப்பிட்றதுனால இவர் அவருக்கு கடன் பட்டுட்டாராம். அவர் அப்படி நினைக்கிறார், கடன் பட்டுட்டான், இவருக்கு ஏதானு செஞ்சாகணும் திருப்பி. ஆனால் இவரோ பெரிய உதவியாக கேட்குறார். வேறு சின்னதாக கேட்டால் ஏதானும் கொடுத்துடலாம். என்ன பண்ணுன்னு தெரியல. உடனே அவர்கிட்ட சொன்னார், அப்பா நீ கேட்குறது உன்னோட ஆசை பேராசையாக இருக்குது. ஒன்று வேணா பண்ணுறேன், என்னோட கோவிலுக்கு வா, தியாகராஜாட்ட கேட்குறேன். இவர் இது மாதிரி சொல்கிறான்னு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரோ அதுதான். நான் அவர்கிட்ட போய் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறதோட என் பங்கு முடிஞ்சுடுறது. இவர் உடனே அழிச்சுன்னு போய் தியாகராஜாட்ட சொன்னேன், இவர் யாகம் பண்ண போகிறாரா, நீ நேரம் வந்து அவிர்பாவம் வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறார். சுவாமியோட சித்தம் எப்படின்னு கேட்டார். உடனே சுவாமி சொன்னார், தியாகராஜா அவன் உனக்கு கீரை கொடுத்து உனக்கு பண்ணிட்டான், அதனால் உனக்கு கைங்கரியம் பண்ணினா எனக்கு கைங்கரியம் பண்ணாப்புல, அதனால் நீ பட்ட கடன் நான் அடைக்கணும், அதனால நான் போகிறேன்னு சொல்லுன்னு. நான் போகிறேன், ஆனாலும் இந்த பிராமணன் ரொம்ப தான் பேராசைப்படுறார், ஒன்று வேணா சொல்லு, நீ சொன்னதுக்காக போவேன், ஆனால் நான் எப்படி போவேன் எல்லாம் தெரியாது, நான் எப்படி வந்தாலும் என்னை கண்டுபிடிச்சி அவிர்வாகம் கொடுத்தான்னா வாங்கிப்பேன், மிஸ் பண்ணினான்னா கோட்டை விட்டது தான் அப்படின்னு. உடனே சுந்தரமூர்த்தி சுவாமி சந்தோஷப்பட்டார். சுவாமி வரேன்னு ஒத்துனுட்டார், ஆனால் போகிறதே ஒரு புள்ளி வச்சிருக்கார். அதனால் அவர் எப்படி வருவர் எதா வருவர் தெரியாது, நீ கேர்ஃபுல்லாக இரு, கோட்டை விட்டுடாத, அவிர்பாகம் கொடுத்து யாகத்தை பூர்த்தி பண்ணு. அப்போ சுவாமி எப்படி வந்தான்னு பஞ்சமனா வந்தார். ஏன்னா யாகசாலைக்குள்ளே எது வரக்கூடாதோ ஆகாதோ அப்படி இதுதான் பகவானோட லீலை. அப்போ என்ன பண்ணார், பார்வதியை அந்த தன்னோட மனைவியாக வச்சுட்டு அவள் தலையில் கள்ளு குடம் வச்சுருக்கிறாப்புல என்னென்ன அமிர்தத்தை தூக்கின்றார், 4 வேதத்தையும் 4 நாயா பண்ணினார், முன்னால் பிடிச்சின்றார். இப்படி வர பார்த்தவெல்லாம் ஐயோ யாகசாலைக்குள்ளே வந்துட்டு நஷ்டமாயிடுத்துனே எல்லாரும் ஓடினா, இவர் மட்டும் உறுதியாக உட்கார்ந்தாராம். ஏன்னா சுவாமி சோதனை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். நம்மளோட குருநாதரான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வான் பண்ணியிருக்கார், விடக்கூடாது. இவர் உறுதியாக இருந்தார். அப்படி எய்த்தாப்பில் வந்த ருத்ராய பசுவதையே தன்னமமா அகிசு கொடுத்தார். தன்னோட இந்த வேஷத்தை மாற்றினர், ரிஷபாருடன் கொண்டா கையில். அப்போ என்ன ஆச்சுன்னர், நாய் தான் முன்னால் வேதங்களை நாயாக்கி கொண்டு வந்தார் அப்படின்னா, பரமேஸ்வரன் அப்பவும் வேதத்தை நாயாக்கி கொண்டு வந்தார் அப்படின்னா, இப்போ 20ஆம் நூற்றாண்டுலேயும் அந்த வேதமே இவருக்கு முன்னால் நாயாக வந்ததுன்னா ஏன் இப்படி வந்ததுன்னர், அந்த வேதம் தானே நாய்பட்ட பாடுபட்டது நம்மள்கிட்ட. நாம் நாயை கூட மதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும், பிரமாதமாக காரில் உட்காந்து வச்சு அழிச்சுன்னு போகிறோம், வாக்கிங் அதுக்காக போகிறோம். ஆனால் வேதத்தை மதிக்கலை, சுவாமி மனசு தாங்கல்ல போல இருக்குது. அதனால் ஒத்தரும் வேண்டாமா, நான் வச்சுக்கிறேன். அப்படி நாயாக இருக்கட்டும், கொசுவாக இருக்கட்டும், ஈயாக இருக்கட்டும், எறும்பாக இருக்கட்டும், எந்த ஜீவராசியாகட்டும், ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், எதுலேயும் செஞ்சு கொடுக்கல. இவ ஒரு கிராமத்து கோயிலுக்கு போயிட்டு வரா. அப்படி அந்த வழியால் போனால் திரும்பி வரத்தே பார்த்தா அங்கே ஒரு அந்த மேடை மாதிரி இருக்குது. அதில் என்னெல்லாமோ கரிகாலாம் வச்சுருக்கு. கரிகா, வேர்க்கடலை, ஒரு பரங்கிக்காய், வேர்க்கடலை, பூஷணிக்காய், இது மாதிரிலாம் வச்சுருந்தது. பெரியவா பார்த்தா,
கூட நம்ம போகிறத இங்கே ஏதாவது இருந்ததோ அப்படின்னா, இல்லையே இது வெறுமனை தானே இருந்தது, இப்போ எப்படி திடீர்னு முளைச்சது இங்கே அப்படின்னா. ரோட்டில் பார்த்தா வேற ஒருத்தரும் இல்லை, இவாளை தவிர வேற ஒருத்தரும் கம்பக்கத்தில் காணும். சுற்றி வர வயலாக இருக்கு. பாரு அப்படின்னு இப்படி சுற்றி பார்த்தா அந்த நடுப்புற இங்கே ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையில் ஒரு ஆள் முண்டாசெல்லாம் கட்டினு ஒருத்தர் கையை கூப்பிட்டு நிற்கிறார். யாரோ ஆள் நிற்கிறாப்புல இருக்குல்ல, இந்த ஏரியாவில் அவன் தான் இருக்கான், கூப்பிட அவன் தான் வச்சிருக்கணும். கூப்பிட்டா என்ன நீ தான் வச்சியா அப்படின்னா, ஆமாம் சாமி நான் தான் வச்சேன். உடனே அவன் சொன்னான், சாமி இந்த பக்கமாக கோவிலுக்கு போகிறத பார்த்தேன், எப்படியும் இப்படி தான் திரும்பி வருவாங்கன்னு தெரியும் எனக்கு. ஆனால் இந்த மடத்தில் வந்து காசு பணம் கொடுக்கறது பிட்சா வந்தனா எல்லாம் தெரியாது, என்கிட்ட வசதி இல்லை. அதனால் எனக்கும் சாமிக்கு எதானும் கொடுக்கணும்னு ஆசையாக இருந்தது. அதனால் நம்ம வயலில் காய்ச்ச பரங்கிக்காய், பூஷணிக்காய், வேர்க்கடலை இதெல்லாம் வச்சுருக்கேன். சாமி ஏற்றுனாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இதை கேட்ட வாழ்க்கெல்லாம் மனசு உரிச்சே. ஒத்தத்தையும் பக்தின்னா எப்படி இருக்கும், யார்கிட்ட அடக்கும் இன்னும் நம்மளால அனுமானமே பண்ண முடியும். பெரியவா பார்த்தா, அவசியம் பண்ணுறேன்ப்பா அப்படின்னா, அதை எடுத்துக்கோ அப்படின்னு கூட இருக்கிறவர்கள் எடுத்துக்க சொன்னான். கொஞ்சம் தூரம் போகிறா. இப்படி பெரியவா எடுத்துக்கிறேன் எடுத்துன்னு அப்படின்னு எடுத்துனோடனே அவனுக்கு கண்ணால் தண்ணி கொட்டுறது. அப்பா நம்ம கேட்டதையும் இவர் எடுத்துன்னுட்டாரேன். கொஞ்சம் தூரம் போன பெரியவா பிசாத நின்னா. மீதி எல்லாரும் முன்னால் போயிட்டா. நின்னா தெரியல எதுக்கு பெரியவா நிற்கிறா திருப்பின்னு. நின்ன பெரியவா இப்படி சுத்துறா அப்படி சுத்துறா, கிழக்க பார்க்குறா மேற்கு, இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் ஆச்சு. இப்படி சித்த நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு வேற ஒன்றும் சொல்ல திருப்பி நடைய கட்ட ஆரம்பிச்சுட்டா. கூட இருக்கவாங்களாம் பெரியவா எதுக்கு நின்னா அப்படின்னா, அப்போ சொல்கிறா, ஏண்டா என்னை இப்போ முன்னால் பார்க்கணுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, முன்னால் வந்து நின்னா முன்னால் பார்க்கலான்னு, என்னை பின்னால் பார்க்கணுன்னா அப்படின்னா பின்னால் நின்னா பார்க்கலாம் அப்படின்னா, என்னை எல்லா பக்கமும் பார்க்கணுன்னா அப்படின்னா எல்லா பக்கமும் சுற்றினா பார்க்கலாம், பிரேட்சணம் பண்ணால் பார்க்கலாம் அப்படின்னா. அப்படி பண்ண முடியலன்னா அப்படின்னா இவாளுக்கு எதுக்கு இப்படி உடனே அப்படி பண்ண முடியலன்னா நான் சுற்றினாக்க எல்லாத்தையும் பார்த்துடலாமோ. அப்புறம் தான் தெரியுது அவன் அங்கேருந்து பார்த்து ஆனந்தப்பட்டு இருக்கான். அவன் என்ன ஆசைப்பட்டானோ பெரியவாளோட அந்த ரூபலாவண்யத்தை முன்னால பின்னால. அன்னமாச்சாரிய சொல்றாரு, கொக்கபரி ஒய்யாரமை. ஐயோ எப்படி வர்ணிக்கிற, அது என்னதான் உன்னை முன்னழகை பார்த்தா அப்படியே மயங்கிறதுன்னா பின்னழகை பார்த்தா அதுக்கு மேல இருக்கு. எந்த பக்கத்தை பார்க்கறது எதை விடுறது உருகிறாரு. அப்படி அன்னமாச்சாரியர் தானே உருகுவர். யாருக்கு பக்தி இருக்கோ எல்லாருக்கும் அந்த உருக்கம் அர்த்தம். அவனுக்கு தான் தன்னோட சர்வாங்கத்தையும் காமிக்க இவர் சுத்தி இருக்காருன்னு தெரியுது. உடனே சொல்றா, நந்தனார் பரம்பரை, நந்தனார் பரம்பரை அப்படின்ட்டு. அப்ப சொல்றா, இன்னைக்கு சந்திரமௌலீஸ்வருக்கும் எனக்கும் இதுதான், இதுல என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. இதான் சர்வபூதேஷு கோஹிதா. அவன் யாரா இருக்கட்டும் எப்படி இருக்கட்டும், அந்த அன்புங்கிறது அங்கே இருந்தது அப்படின்னால் அதுக்குத்தான் உருகிற அன்புக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு தெரியுது. அப்படி எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் ஹிதமாக இருக்கிறதுனால தான் அவள் ஈஸ்வரனாக இருக்கா. ஏன்னா அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவரோட அன்பு கிடைக்கலன்னா உயிர் வாழ முடியுமா? அவரோட அருள் இல்லைன்னா ஒரு க்ஷணம் எதாலையானும் இருக்க முடியுமா? நம்ம மனுஷானு இல்லை, எந்த ஜீவராசிகளானும் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்பேற்பட்ட அன்புமயமா அத்தனை பேருக்கும் ஹிதமா இருக்கிறது தான் ராமராவும் இருக்கார், பெரியவாளும் இருக்கான்னு தெரியுது. அப்பேற்பட்ட அவளோட குண விசேஷங்கள்ல இன்னும் சிலதை நாளை மாலை 6:30 மணிக்கு பார்க்கலாம். ஜானகீகாந்தஸ்மரணம் சத்குரு சுவாமினஹ ஆஞ்சநேயமூர்த்திகி.